ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் நிகழ்ச்சிக்கான இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு அருமையான ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம். இதில் பாருங்க, ஆரம்பத்தில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை குற்றம் தீர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஏனென்றால் மற்றவங்களை குற்றம் தீர்க்கும் பொழுது நம்மை அதிகமாக நம்மளோட மனசாட்சி குற்றம் தீர்க்கும். ஆகவே மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். ஏனென்றால் பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம நிறைய நல்லது செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் அவங்கள்ட்ட இருந்து நல்ல ஒரு ரிசல்ட் வராத போது நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அதனால இதெல்லாம் எதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி நமக்கு மனதில் 1008 விஷயங்கள் வரத்தான் செய்யுது. ஆனால் தேவன் நம்ம ரட்சித்ததினுடைய நோக்கமே நற்கிரிகளை இந்த உலகத்திலே செய்ய, அவரை வெளிப்படுத்த இல்லையா? அதனால இந்த வசனம் சொல்லுது 2 பாருங்க, உங்களுக்கு 7 அதுல முதல் 6 பாருங்க. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுங்க. நம்ம எதுக்காகவும் மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகாம நம்ம எதை செய்தாலும் தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யும் பொழுது அதற்கான பலனை தேவனே அளிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அங்கீகரிக்கிறாங்க, அங்கீகரிக்காம போறாங்க, கிரேட்ஃபுல்லாக இருக்கிறாங்க, இருக்காமல் போகிறாங்க, உணர்றாங்க, உணராமல் போகிறாங்க. ஆனால் நம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவருக்காக செய்து கொண்டிருக்கிறான், அவர் அதற்கான பலனை 100% அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே 7 சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இப்படி சோர்ந்து போகாம தேவனை மாத்திரமே மையமா வச்சு நம்ம ஓடும் பொழுது, இது ஊழியத்துல இருக்கலாம், அல்லது உங்க வீட்டுல பாருங்க, தேவனுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது அநேக எதிர்த்து வருகிற மக்கள் மத்தியிலே நீங்க தேவனோட அன்பையும் நான் வல்லமையும் மாத்திரம், நான் உண்மையும் மாத்திரம், இறக்கத்தை மாத்திரம் காட்டிக்கிட்டே இருக்க விரும்புறேங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல உங்க வேலை ஸ்தலங்களை நீங்க எவ்வளவு பொறுமையா போகலாம், சகித்து இருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் இது மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தால் தேவன் பார்த்து சும்மா இல்லை, அதற்கு ஒரு அழகான கிரெடிட்டையும் கொடுக்குறாரு. என்ன அப்படி பாருங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறோம். ஏன்னா நம்ம தேவனுக்காக அதை செய்யறோம். அப்ப தேவனிடத்துல என்னென்ன இருக்கு, மகிமை இருக்கு, தேவனிடத்துல என்ன இருக்கு, கனம் இருக்கு, தேவனிடத்துல என்ன இருக்கு, அழியாம இருக்கு. அப்ப தேவனை தேடுறோம் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள்ள இருக்கிற இந்த நன்மை எல்லாம் தேடுறோம். அது எல்லாத்தையும் நித்திய ஜீவனை அவர் அளித்து இதையும் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இப்போ தேவனை தேடுறவங்க ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ள இருக்கிற அழியாமை, அவருக்குள்ள இருக்கிற மகிமை, கனம் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்கிறோம். அப்படி உண்மையாக அவரை மாத்திரம் நம்பி தேடுறவங்களுக்கு அவர் நித்திய ஜீவனையும் அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு இவ்வளோ அருமையான கிரெடிட்டை, ஒரு பலனை தேவன் தர்றாருன்னு பாருங்க. அப்போ இதை பார்த்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கும் உங்கள் மனதில் 1008 விஷயங்கள், இல்லை சிஸ்டர் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் என்னென்னமோ நினச்சேன், நான் இப்படிலாம் செஞ்சேன், அவங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு 1008 விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுறதுல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. சிலர் தெரிஞ்சு செய்யறாங்க, சிலர் தெரியாம செய்யறாங்க. ஆனா நம்ம யாரை பார்த்து செய்யணும், யாருக்காக செய்யணும், யார் பலன் அளிப்பார்னு செய்யணும், தேவனுக்காக, தேவ மகிமைக்காக, அவரிடத்திலிருந்து எனக்கு பலன் வரும்னு செய்யணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நித்திய ஜீவன் 100% உண்டுங்கிறது வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. ஓ எஸ் டாடி, நாங்கள் எவ்வளோ நேரங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் சோர்ந்து போயிட்டா கூட தகப்பனே, ஓ எங்கள் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே, ஓ பெற்றோர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே, ஓ சொந்தக்காரவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே, வேலை செய்கிற இடத்துல புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே, சமுதாயம் புரிஞ்சுக்கிற மாட்டேங்குதே, ஊழிய பிள்ளைகள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே, எத்தனையோ இடங்கள் எவ்வளவோ மனஸ்தாபங்கள் வரலாம். ஆனால் எதையும் பார்த்து ஓடாமல், உம்மை பார்த்து ஓட, உமக்காக பெரிய காரியங்களை செய்ய, சோர்ந்து போகாமல் பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்பி உம்மை மகிமைப்படுத்த, அதற்கான பலனாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட